வெளியே வந்த ராகவ் வந்து செம்ம டென்ஷனாக இருக்கார். எப்படியாவது வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருக்கார். உடனே என்ன பண்ணுறாரு, ரவுடிஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து விஜயோட ஃபோட்டோஸை கொடுத்து இவரை காலி பண்ணிடுங்க இவனை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நாங்கள் முடிச்சிடுறோம் அப்படின்னோடனே இவனை முடிக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது, நான் தான் இல்லை இன்வால்வ் இருக்குன்னு தெரியவே கூடாது, காரணம் கொண்டோ இவனை சைலண்ட்டாக முடித்து ஒரு வழி பண்ணிவிடுங்க அப்படி சொல்லி அனுப்புகிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிஸும் போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து விஜய்கிட்ட கேட்குறாங்க, எங்கே பீச்சுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, நம்ம பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன காவேரி இப்போ எதுக்கு பீச்சு அப்படின்னோடனே, ப்ளீஸுங்க எனக்கு பீச்சுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க, நம்ம 2 பேரும் எவ்வளோ நாளாச்சு பீச்சுக்கு போய், நம்ம 2 பேர் மட்டும் தனியாக அந்த தண்ணியில் நடக்கிறது, அழகாக அந்த அலைகளை பார்க்குறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப வந்து ஆசையாக இருக்குங்க, ப்ளீஸுங்க. அதுக்கப்புறம் பாப்பா பிறந்தோன்னே எங்கேயும் என்னை கூட்டின்னு போக மாட்டீங்க, பாப்பா கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் இப்போ அது போகலாமே ப்ளீஸுங்க, நான் இவ்வளோ வந்து ஆசைப்பட்றேன்ல கூட்டின்னு போகலாம்ல அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏற்கனவே ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு, இந்த டைமில் தனியாக பீச்சுக்கு போகிறது சேஃபா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்னங்க ஒரே யோசனையாகவே இருக்கீங்க, இல்லை காவேரி இன்னும் டைம் போய்க்கலாம், இப்போ வேணாம் காவேரி அப்படின்னோடனே, போங்க நீங்கள் கூட்டின்னு போக மாட்டீங்களா, நான் கோச்சிக்கிட்டு போங்க அப்படின்றாங்க. ப்ளீஸ் காவேரினோடனே, நீங்கள் தான் கூட்டின்னு போக மாட்டேங்கிறீங்களே ப்ளீஸுங்க கெஞ்சுறாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, உடனே ஃபோன் பண்ணுறாரு. யாருக்கு எங்கே ஃபோன் பண்ணுறீங்க, ஒரு நிமிஷம் இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நிவின் கிட்ட, நிவின் நானும் காவேரியும் பீச்சுக்கு போகிறோம், சரி போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்திரமா போயிட்டு வாங்க, என்ன ஒரே பதட்டமாக இருக்கீங்க. நான் இல்லை எனக்கு என்னமோ அந்த ராகு வெளியே வந்ததுலேருந்தே ஒரே பதட்டமாக இருக்குது, இப்போ தனியாக பீச்சுக்கு வேறு போகிறோம், எதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன், காவேரி வேறு என் கூட வரேன், தனியாக இருந்தால் நான் எதையுமே வந்து ஃபேஸ் பண்ணிப்பேன், நீங்கள் வேறு விஜய் அந்த ராகுவுக்கெலாம் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, இல்லை டேவிட் எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதில்லை, ஏன்னா காவேரியை நான் கூட்டிகிட்டு போகும்போது எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அன்றைக்கி நடந்ததுலேருந்தே எனக்கு மனசே சரியில்லை நிவின் அப்படின்னோடனே, சரி உங்களோட கவலை எனக்கு நல்லா புரியுது, நீங்கள் அங்கே போங்க, அதுக்குள்ளேயும் நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளேயுமே நாங்கள் வரேன், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா அப்படின்னோடனே, சரி நிவின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே சிக்னல் கொடுங்க, நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னோடனே, சரி நிவின் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பத்திரமா சேஃப்டியாக போயிட்டு வாங்க, ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அடுத்து சொல்கிறாரு. விஜய் நிவின் பேசிகிட்டே இருக்காங்க. இதை பார்த்த காவேரிக்கு, என்னங்க நீங்கள் பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கீங்க, யார்கிட்ட பேசிகிட்டே, வேறு யார் நிவின் கிட்ட தான், நிவின் கிட்டையா, சரி நிவின் யமுனாவையும் வர சொல்கிறீங்களா, இன்னும் ஜாலியாக இருக்கும்னோடனே, நம்ம 2 பேர் போகிறதே இங்கே வந்து தேவையில்லாத வேலை, இப்போ அவங்கள வேறு வர சொல்கிறியா நீ, நிவின் வந்து முடிஞ்சால் வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு, நிஜமாக வாங்க இப்போ யமுனா கூட்டணும் சொல்லுங்களேன் அப்படின்னோடனே, பார்க்கலாம் காவேரி முதல்ல வா நம்ம இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்கே வந்து பீச்சுக்கு வந்தோன்னா காவேரி சந்தோஷம் தாங்க முடியல, சூப்பராக இருக்கலாங்க பீச்சுனா பீச் தாங்க, அதுவும் இந்த மணலில் அப்படியே உட்காந்து உங்கள் கையை பிடிச்சி நடக்கிறது, இதோட சந்தோஷம் என்ன இருக்குங்க அப்படின்னோடனே, காவேரி இந்த நிலைமையெல்லாம் பீச்சுக்கு வர்றது அத்தை தெரிஞ்ச பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க, அது யாருக்குமே சொல்லாமல் நம்ம வர வந்திருக்கோம் காவேரி, எதுக்கும் வீட்டில் ஒரு வாரத்தை சொல்லிடலாமா, வேணாங்க நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம் சொன்னால் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க, எதுக்கு இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. காவேரி ஜாலியாக அந்த மணல் வெளியிலையும் அந்த வந்து தண்ணியிலையும் ஜாலியாக வந்து அப்படியே வந்து தூக்கி அந்த தண்ணியை வந்து அடித்து விளையாடிட்டே இருக்காங்க. காவேரி போதும் காவேரி சொன்னால் கேளு, இப்போ இருக்க நிலைமையில் இங்கே இருக்கிறதே தப்பு, ஏன் காவேரி இவ்வளோ பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, சரி உங்கள் ரொம்ப வந்து ஓவராக வந்து டென்ஷன் ஆகிறீங்க, ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்துடுறேன் நம்ம போயிடலாம் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கி விழ போகிறேன், காவேரி விழ போகிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிறாரு. உடனே 2 பேருமே சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி வந்து தண்ணியில் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக விஜய் வந்து ரசிச்சுட்ருக்காரு. ரவுடிஸ் வந்து விஜய் வந்து அடிக்கிறாங்க. திடீர்னு வந்து விஜயும் வந்து ரவுடிஸ் கிட்ட வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே காவேரி இதை பார்த்துட்டு ஓடி வராங்க. அப்போ காவேரி வந்து 2 ரவுடிஸ் பிடிச்சிக்கிறாங்க. அடுத்து எல்லாருமே அடிச்சுட்டு காவேரி வந்து அப்படியே ஹக் பண்ணுறாரு விஜய். ஒன்றும் இல்லைல்ல காவேரி, உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க 2 பேருமே. அப்போது ரவுடி வந்து அவங்க 2 பேருமே வந்து தள்ளி விட்டுறாரு. அப்படியே 2 பேர் போய் விழுறாங்க. அதிர்ச்சி அடைகிறார் விஜய்.